இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்த முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனத்திற்கு ஆளாகி இருக்கிறார். யாரால்? அவருடைய சொந்த கட்சிக்காரர்களால். அதிமுகவிற்குள்ளேயே கலகம் எழுந்திருக்கிறது. சி.வி. சண்முகம், கே.பி. முனிசாமி, ஜெயக்குமார் போன்றவர்களெல்லாம் கூட வெளியிலே எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பதாக பேசினாலும் கூட உள்ளுக்குள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் ஏடுகளிலே வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் போன்றவர்களை இனி இணைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பிரிந்ததுதான். அவர்கள் எல்லாம் அதிமுக விட்டு நீக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பேசியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்த புகழேந்தி, சேசிடி, பிரபாகர் போன்றவர்கள் எல்லாம் மீண்டும் அதிமுக ஒன்றாக இணையாமல் அதிமுக இனி தமிழக அரசியலில் வெற்றி பெற முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொன்ன முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக ஒன்றிணையாமல் இந்த எந்த காலத்திலும் அதிமுக வெற்றி பெற முடியாது. இனி ஒருபோதும் வெற்றி வாய்ப்பை அதிமுக பெற முடியாது. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். அதே கருத்தை முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவினுடைய தோழி சசிகலாவும் சொல்லியிருக்கிறார். பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும், ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு, இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு என்றெல்லாம் அவர் பல வசனங்களை சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் பதவிக்கு நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை நம்பி இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே எந்த கட்சியும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விட்டு வெளியேறியதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்று சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தூது அனுப்பினார். அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தூது அனுப்பினார். சீமான் பகிரங்கமாகவே இந்த தேர்தலில் அதிமுகவுடன் நிச்சயமாக கூட்டணி கிடையாது என்று அறிவித்து விட்டார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வலை விரித்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்காத விலாங்கு மீனாக நழுவி விட்டார்கள். கடைசியில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு அனைத்து கட்சிகளும் நிராகரித்ததற்கு பிறகு அனைத்து கட்சிகளும் அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஒதுங்கிக் கொண்டதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதற்கு சி.வி. சண்முகத்தை 2-3 முறை தைலாபுரம் தோட்டத்திற்கு அனுப்பி டாக்டர் ஐயாவிடம் பேசி பார்த்தார். கடைசியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவின் கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு வழி இல்லாமல் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் தேமுதிக விருப்பப்பட்டால் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கலாம், இல்லையே வெளியேறலாம் என்று ஒரு காலத்தில் தேமுதிகவை உதாசீனப்படுத்திய, விஜயகாந்துடைய கட்சியை உதாசீனப்படுத்திய இதே எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லாமல் மறைந்த நடிகர் விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா அவர்களை நேரிலே போய் அந்த அதிமுக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து அவர்களோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். 40 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தார்கள். அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி முற்றியது. இந்த நெருக்கடியிலிருந்து தவிர்ப்பதற்காகத்தான் பல வசனங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அதிமுக 2021ஆம் ஆண்டு எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டார்கள்? இந்த 2024ஆம் ஆண்டு எத்தனை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார்கள்? இவற்றையெல்லாம் கணக்கு போடாமல் 2021இல் வாங்கிய ஓட்டுக்களை விட 2024இல் ஓட்டுக்கள் அதிகமாக வாங்கியிருக்கிறோம், 2% அதிகமாக வாங்கியிருக்கிறோம் என்று மாறுதட்டிக் கொள்கிறார்கள். 2021 வரை ஆட்சியிலே இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்கின்ற அளவிற்கு வாக்கு சதவீதம் குறைந்து போயிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வாக்கு சதவீதத்தை அதிகமாக பெற்றிருக்கிறது.
பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. இப்படி பல கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் அதிமுகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று கிட்டத்தட்ட 38% வாக்குகளுக்கு குறையாமல் இருந்த அதிமுக இன்றைக்கு 18, 19, 20 என்று வாக்கு சதவீதம் பாதிக்கு பாதி குறைந்து போயிருக்கிறது இருப்பதை கூட இவர்கள் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால்தான் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள்லாம் அதிமுக இனி ஒன்றிணையாமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். இனியாவது எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொள்வாரா, அல்லது எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு தனி மனிதனுடைய ஆசைகளுக்காக அதிமுக என்கின்ற இயக்கம் தமிழக அரசியலில் வலிமை இழந்து தமிழக அரசியலில் இல்லாமல் போய்விடுமா என்று அதிமுக தொண்டர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியுடைய சர்வாதிகார நடவடிக்கையால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம் மோசமான நிலைமைக்கு சென்றிருக்கிறது. சரியான கூட்டணி அமைக்க தவறியது எடப்பாடி பழனிசாமியின் மாபெரும் தவறு. ஒரு கூட்டணி அமைப்போம், மெகா கூட்டணி அமைப்போம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு சின்னஞ்சிறிய கூட்டணியை கூட அமைக்க முடியாமல் அரசியலில் வலிமை இல்லாமல் அரசியலில் நம்பகத்தன்மையை இழந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு சான்றாகத்தான் இனி அதிமுக ஒன்றிணையாமல் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என்று ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் கூறியிருப்பது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.